Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் வெஜிடபிள் ஊத்தாப்பம் அப்புறமா பொடி ஊத்தாப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா புளிச்ச தோசை மாவை எடுத்து வச்சுக்கோங்க. ஊத்தாப்பத்துக்கு புளிச்ச தோசை மாவு தான் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி இதில் உப்பு சேர்த்துட்டோம். நீங்கள் உப்பு சேர்க்கல அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து இட்லி மாவு பதத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்தாலே போதுமான அளவாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட தோசை மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் இன்றைக்கி 2 கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 5 இல்லைனா 6 பீன்ஸ் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ வெஜிடபிள் தான் சேர்த்துக்கிறோம். நீங்கள் முட்டைக்கோஸ் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த காய்கறினாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம் அப்படிங்கிறனால உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் பெப்பர் தூள், சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊத்தாப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தோசை மாவில் வந்து 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்க போகிறோம். ஊத்தாப்பம் வந்து கொஞ்சம் திக்காக தான் நம்ம ஊற்றிக்க போகிறோம். அதனால் 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா திக்காக விரித்து விட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் விரித்து விட வேண்டாம், இந்த அளவுக்கு குட்டியாகவே விரித்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் பிடிக்கல அப்படின்னு சொல்கிற குழந்தைக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து எடுக்க போகிறோம். 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம ஊத்தாப்பத்தை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக வெந்து வரட்டும். 2 சைடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ அதே மாதிரி தோசை மாவு வந்து 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து இதை மீடியம் சைஸாக நம்ம விரிச்சுட்டுக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம். நம்ம தோசை வந்து பிளெயின் ஸ்டஃபிங் வச்சு செஞ்சோம் இல்லையா, இதை வந்து இட்லி பொடி வச்சு செஞ்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக இட்லி பொடி இந்த மாதிரி தூற்றி விட்டுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷே வேண்டாம், நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 சைடு திருப்பி போட போகிறோம். இதே மாதிரி அந்த சைடு நல்லா வெந்து வரட்டும். 2 சைடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள் ஊத்தாப்பம் அப்புறமா பொடி ஊத்தாப்பம் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷே வேண்டாம், நம்ம அப்படியே சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.